அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயிலும் யுவஸ்ரீ கடினமான பெருக்கல் கணக்கை எளிமையான முறையில் செய்ய போகிறார். நீங்களே பாருங்கள். ஸ்டார்ட். வணக்கம். நான் இப்பொழுது பெருக்கல் கணக்கு போட போகிறேன். இங்க 654 கொடுத்திருக்காங்க. இந்த 654 3 இலக்க எண். இப்போ நம்ம இந்த 3 இலக்க எண் பெருக்கல் பார்க்க போறோம். பின்னாடி இருந்து ஒவ்வொரு நம்பரா இந்த எல்லாத்தையும் பெருக்கி போட போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 எடுத்து இது எல்லாத்தையும் பெருக்கி போட போறோம். அடுத்து இந்த 5 எடுத்து பெருக்கி கீழே போட போறோம். அடுத்து இந்த 6 எடுத்து பெருக்கி கீழே போட போறோம். இப்போ இந்த 4 எடுத்து இங்க இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்க போறோம். அதனால மேலே டிக் அடிச்சுக்கணும். இப்போ இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கி போட போறோம். இந்த 4ஆம் வாய்ப்பாடு 3 நாள் வரைக்கும் பெருக்கி போடணும். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12. 3 நாள் 12 இங்கே சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 2 ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த 2 எடுத்து 3க்கு நேரம் இங்கே கீழே போட்டுக்கணும். இப்போ இந்த 1 கையில் வச்சுக்கிறோம். இப்போ இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கி போட்டு இப்போ இந்த 4ஐயும் 2ஐயும் பெருக்கி போடணும். 1 நாள் 4, 2 நாள் 8. 8 கூட இந்த 1 சேர்த்துக்கணும். 8க்கு அப்புறம் 9. 9 இந்த 2க்கு நேரம் போட்டுக்கணும். இப்போ இந்த 4ஐயும் 2ஐயும் பெருக்கி போட்டு இப்போ இந்த 4ஐயும் 5ஐயும் பெருக்கி போட போகிறோம். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 12, 5 நாள் 20. 20 இங்கே சைடு எழுதிக்கணும். பின்னாடி இருக்க 0வை ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த 0வை இந்த 5க்கு நேராக போட்டுக்கணும். மிச்சம் 2 கையில் வச்சுக்கணும். இப்போ இந்த 4ஐயும் 5ஐயும் பெருக்கி போட்டு இப்போ இந்த 4ஐயும் 4ஐயும் பெருக்கி போட போகணும். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16. 16 கூட இந்த 2 சேர்த்து 12 கூட 17, 18. இந்த 18 சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 8 ரவுண்ட் பண்ணிக்கணும். 4க்கு நேரம் இந்த 8 எழுதிக்கணும். மிச்சம் 1 கையில் வச்சுக்கணும். இப்போ அடுத்து பெருக்கிறதுக்கு நம்பர் இல்லாததுனால இந்த 1 அப்படியே இங்கே போட்டுக்கணும். இப்போ இந்த 4 எடுத்து பெருக்கி முடிச்சிட்டோம். இப்போ இந்த 5 எடுத்து பெருக்கணும். ஒரு ஸ்தனம் தள்ளி தான் போடணும். இப்போ 5ஐயும் 3ஐயும் பெருக்கி போடணும். 5ஆம் வாய்ப்பாடு 3 5 வர வரைக்கும் சொல்லணும். 1 5 5, 2 10, 3 5 5. 5 இங்கே சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 5 ரவுண்ட் பண்ணி ஒரு ஸ்தனம் தள்ளி போடணும். இந்த 9க்கு நேரம் போட்டுக்கணும். மிச்சம் 1 கையில் வச்சுக்கணும். இப்போ 5 2ஐயும் பெருக்கி போடணும். 1 5 2 5 10. 10 கூட இந்த 1 சேர்த்து 11. 11 இங்கே சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 1 ரவுண்ட் பண்ணிக்கணும். 0க்கு நேரம் அந்த 1 போட்டுக்கணும். இந்த 1 மிச்சம் 1 கையில் வச்சுக்கணும். இப்போ 5ஐயும் பெருக்கி போட போகிறோம். 1 5 5, 2 5 10, 3 5 5, 4 5 20, 5 25, 25 கூட இந்த 1 சேர்த்துறோம். 26. 26 சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 6 ரவுண்ட் பண்ணி இங்கே 8க்கு நேரம் எழுதிக்கணும். மிச்சம் 2 கையில் வச்சுக்கணும். இப்போ 5ஐயும் 4ஐயும் பெருக்கி போட போகிறோம். 1 5 5, 2 10, 3 5 4 5 20, 20 கூட இந்த 1 சேர்த்துணும். 21 22. 22 இங்கே சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 2 ரவுண்ட் பண்ணிக்கணும். இங்கே போட்டுக்கணும். மிச்சம் 2 கையில் வச்சுக்கணும். இங்கே பெருக்கிறதுக்கு நம்பர் இல்லாததுனால இந்த 2 அப்படியே இங்கே போட்டுக்கணும். இப்போ இந்த 5 பெருக்கி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த 6 எடுத்து இதெல்லாம் பெருக்கி ஒரு ஸ்தனம் தள்ளி போடணும். அதனால் மேலே டிக் போட்டுக்கணும். இப்போ ஒரு ஸ்தனம் தள்ளி போடணும். இப்போ இந்த 6ஐயும் 3ஐயும் எடுத்து பெருக்கி போட போகிறோம். 1 6 6, 2 6 12, 3 6 18. 18 இங்கே சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 8 ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த 8 இந்த 1க்கு நேரம் போட்டுக்கணும். இங்கே இருக்கிற மிச்சம் 1 கையில் வச்சுக்கணும். இப்போ இந்த 6ஐயும் 2ஐயும் பெருக்கி போடணும். 1 6 6, 2 6 12. 12 கூட நடு சேர்ந்து 13. 13 சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 3 ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த 3 6க்கு நேரம் போட்டுக்கணும். மிச்சம் 1 கையில் வச்சுக்கணும்.
இப்போ 5 5 பெருக்கி போட போகிறோம். 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24, 5 6 30, 30 கூட 9 சேர்த்துரும் 31 சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற ஒன்று ரவுண்ட் பண்ணி இங்கே 2க்கு நேரம் எழுதிக்கணும். மிச்சம் இருக்கிற 3 கையில் வச்சுக்கணும். இப்போ இந்த 6ஐயும் 4ஐயும் பெருக்கி போட போகிறோம். 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 24, 24 கூட 9 சேர்த்துரும். இந்த 3 சேர்த்துணும் 25, 26, 27, 27 சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 7 ரவுண்ட் பண்ணி இங்கே போட்டுக்கணும். மிச்சம் 2 கையில் வச்சுக்கணும். இங்கே பெருக்கிறதுக்கு நம்பர் இல்லாததுனால இந்த 2 அப்படியே போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் பெருக்கி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த 3 லைனையுமே இங்கே கூட்டி கீழே போட போகிறோம். இங்கே 2க்கு கீழே கூட்டுறதுக்கு நம்பர் இல்லாததுனால 2 அப்படியே போட்டுக்கணும். 5 மனசுக்குள்ள வச்சுக்கணும். 9 எடுத்துக்கணும். 5க்கு அப்புறம் 6 7 8 9 10 11 12 13 14 14 இங்கே சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற நம்பரை ரவுண்ட் பண்ணிக்கணும். அந்த 4 இங்கே போட்டுக்கணும். மிச்சம் 1 இங்கே போட்டுக்கணும். இப்போ இதை கூட்ட போகிறோம். 8 மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஒரு வேலை எடுக்கணும். மேலே ஒன்று இருக்குது, அதுக்கும் சேர்த்து ஒன்று எடுக்கணும். 8க்கு அப்புறம் 9 10 10 இங்கே சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 0வை ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த 0வை இங்கே போட்டுக்கணும். முன்னாடி இருக்கிற 1 இங்கே போட்டுக்கணும். இப்போ இதை கூட்ட போகிறோம். 3 மனசுக்குள்ளே வச்சுக்கணும். 6 வேலை விட்டுக்கணும். 3க்கு அப்புறம் 4 5 6 7 8 9 இது 2 கூட்டினா 9 வருது. 9 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 8 வேலை எடுக்கணும். மேலே ஒன்று இருக்குது, அதுக்கு சேர்த்து எடுத்துக்கணும். 9க்கு அப்புறம் 10 11 12 13 14 15 16 17 18 18 இங்கே சைடில் எழுதிக்கணும். பின்னாடி இருக்கிற 8 ரவுண்ட் பண்ணி இங்கே எழுதிக்கணும். மிச்சம் 1 மேலே போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் கூட்ட போகிறோம். 1 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 2 எடுத்துக்கணும். 1க்கு அப்புறம் 2 3 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு வேலை எடுத்துக்கணும். மேலே ஒன்று அதுக்கும் சேர்த்து ஒரு எடுக்கணும். 3க்கு அப்புறம் 4 5 5 இங்கே போட்டுக்கணும். 7 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 2 வேலை எடுத்துக்கணும். 7க்கு அப்புறம் 8 9 இங்கே போட்டுக்கணும். அடுத்து இதை கூட்டினது இந்த 2க்கு மேலே நம்பர் இல்லாததுனால 2 அப்படியே போட்டுக்கணும். தேங்க்யூ.